சோ गाइस நம்ம JJK ஓட செகண்ட் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் எபிசோட பிளேலிஸ்ட்ல போட்டு வைக்கிறேன். யாராச்சும் பார்க்கல அப்படினா பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? சோ இந்த செகண்ட் எபிசோட் அப்படின்ற எபிசோட் முழுக்க வந்து ஃபைட் பொருந்தி அமைஞ்சதுனால இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் குள்ள நான் முடிக்க பார்க்கறேன். சோ நீங்களும் அப்படியே இந்த எபிசோட் அப்படியே ஃபுல்லா பார்த்து முடிச்சிடுங்க. ஓகேவா? சோ அந்த பக்கம் யூட்டா நம்ம யூஜியோட ஆட்ல கத்தி இறக்க அப்படி இந்த பக்கம் காட்றானுங்க. இந்த பக்கம் வந்து நம்ம யூஜியோட அண்ணனும் அந்த நயோவா இருக்கான் தெரியுமா? அந்த நயோவா ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கப்பா. நயோவா இன்னதான் அடிக்க சொல்லிட்டு ஏகப்பட்ட அடி அடிச்சாலுமே நம்மளோட இட்டா ஒரு அண்ணனோட தடுக்க கூட முடியல. அவனோட ஷாட் எல்லாம் ஓரளவுக்கு பல வாயில இருந்து ரத்தம் வர இது அப்படியே விட்டா வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இட்டாது ஒரு அண்ணன் கர்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ஸ் பவரை யூஸ் பண்றான். லைக் பிளட் டீமன் கர்ஸ் பவரை யூஸ் பண்றான். சோ அப்படி அவன் யூஸ் பண்ண நவை அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனாலுமே அந்த பிளட் டீமன் கர்ஸ்ல கடைசியா வந்து மாட்டிக்கிறான். உடனே நவையாவோ இதெல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாது, இதெல்லாம் உடம்பு என்ன பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போனா தன் கர்ஸ் பவர்ல மாட்டின நவையாவ இட்டாது ஒரு அண்ணன் முட்டி போட வச்சிடறான். அப்படியே முட்டி போட வச்சுட்டு நான் தான் சொன்னல அண்ணன் தம்பி பிரதர்ஸ் எல்லாம் வந்து கூட்டு மாதிரிடா, எல்லாரும் பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும் அவங்களும் சக்தியா இருப்பாங்க. இது மாதிரி நீ தான் சொந்த கிளான்ல பிறந்த ஒருத்தனை தன்னோட தம்பியை சாகடிக்க போறல, நானே உனக்கு போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளும் போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம யூட்டா யூஜி அப்படியே வலிச்சுக்கிட்டு வராரு. அப்படியே வந்து நெஞ்சில கத்தி இறக்கிட்டு அப்படியே இத்தாதோரி அண்ணன் அப்படியே என்னடா சொல்லிட்டு பயத்தோட அப்படி திரும்பி பார்க்கும் போது ஒரே அடி வந்து யூட்டா ஒரே அடிக்க இத்தாதோரி அண்ணன் சவுத்துல முண்டிக்கிட்ட மாதிரி கீழே விழுறான். அப்படியே யூட்டா நோயா அப்படியே பார்த்துட்டு என்னடா இவ்வளவு கேவலமா அடி வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே நோயா வாயிலிருந்து ரத்தமா வருது. அப்படியே வந்து உடனே வந்து யூட்டாவும் சரி ஓகே நான் ஒன்னு நினைச்ச குணப்படுத்த முடியும் என்னோட ரிவர்ஸ் கர்ஸ் வச்சு, ஆனா அது நீ ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்ல நோயாவும் சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம யூட்டாவும் சொல்றான். அப்போ போயிட்டு யூஜி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயே வந்து சொல்லிடு ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்ல அப்படியே யூஜி காட்டுறானுக்கு யூஜிக்கு அப்படியே வந்து இது ஒரு கனவு மாதிரி ஒன்று வந்துட்டு போகுது. அந்த கனவுல தாத்தாவும் அப்பா பேர் ஒருத்தர் அவங்க ரெண்டு பேருமே பொண்ணோட சேராத, நீ அவ கூட சேர்ந்த அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து பேச முடியாது, நான் வந்து உங்க நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை பேசுறாங்க. சோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உடனே வந்து அதிர்ச்சி அடைந்து நம்மளோட இட்ட ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா கோஜோ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம யூஜியை வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பால, சோ அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம யூட்டா வந்து நம்ம யூஜியை போட்டு அடைச்சு வச்சிருக்கான். உடனே யூஜி என்னாச்சு அப்படின்னு கேட்க யூட்டாவும் பயப்படாத இது ஜஸ்ட் வந்து ஆக்ட் மட்டும் தான், நான் எல்லாரும் ஏமாத்திர மட்டும் தான் அப்படின்னு சொல்ல யூஜிக்கு ஒன்றும் புரியல. என்னடா சொல்ற, என்னதான் எங்கடா ஆட்ல இருந்து ரத்தமா வந்துச்சு, எங்க ரத்தம் நின்று போயிடுச்சு அப்படின்னு கேட்டு இருக்க யூட்டாவும் ஆமா ரிவர்ஸ் டெக்னிக் வச்சு நான் வந்து உன் ரத்தத்தை நிப்பாட்டிட்டு அவன் அடியும் குணப்படுத்திட்டேன் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் காட்டுறானுங்க. பாஸ்ட்ல வந்து கோஜோவும் யூட்டா நடந்து வந்துட்டு இருக்க கோஜோவும் யூட்டாவை பார்த்து எனக்கு இப்ப எதுவுமே இல்ல, மேபி ஃபியூச்சர்ல எனக்கு ஏதாச்சும் ஆனாலோ பேபி நான் இறந்தாலோ இல்ல நான் ஏதாச்சும் சீல் வைக்கப்பட்டாலுமே அந்த இடத்துல நீ தான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பசங்களை நீ தான் பாத்துக்கணும், அதுல முக்கியமான இட்டாதோரிய நீ தான் பாத்துக்கணும். உடனே யூட்டாவும் என்ன பேசுறீங்க கோஜோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆகுமான்னு சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வருது, வேடிக்கை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல கோஜோவும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும்டா, சோ வந்து மேபி நான் ஏதாச்சும் அடிப்பட்டாலும் நான் சீல் வைக்கப்பட்டாலும் அதுக்கு நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல இப்போ பிரச்சனை காட்டுறாங்க. பிரச்சனைல வந்து நம்ம யூட்டா அப்படி இந்த விஷயத்தெல்லாம் யூஜி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே யூஜியுமே என்னையா காப்பாத்துறீங்க, என்னால வந்து நிறைய பேர் வந்து இறக்கப்பட்டிருக்காங்க, நான் இறந்துருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்லாம் சொல்ல உடனே யூட்டாவும் அப்படியெல்லாம் சொல்லாத, இது ஜஸ்ட் உன்னோட ஃபால்ட் மட்டும்தான், இதெல்லாம் உனக்கு நீ தெரிஞ்சு எதுவுமே அப்படி பண்ணலடா, நான் உன்னை காப்பாத்துக்கான முக்கிய காரணம் நான் மக்களை பாதுகாக்க விரும்புறேன், அதனால மட்டும் தான் நான் ஒன்னையும் பாதுகாத்தேன். நீ நினைக்கிற மாதிரினா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே பின்னாடி காலடி சவுண்டு கேட்குது. நம்ம யூஜியோ யாரா ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஃபுஷிகரோ. உடனே யூஜியோ ஃபுஷிகரோ நீ எப்போ இங்கே வந்து அப்படின்னு சொல்ல உடனே ஃபுஷிகரோவும் எங்கடா போன, நீ மட்டும் திரும்பி வரணும், ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், எங்க தான்டா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்ல யூஜியோ என்ன அப்படி பார்க்காத, என்கிட்ட பேசாத, நான் ஏகப்பட்ட மக்களை வந்து சாவடிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கே தெரியல, நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நான் சொல்ல ஃபுஷிகரோவும் அதெல்லாம் ஃபால்ட் கிடையாது, எனக்கும் அதை பற்றி தெரியும், நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் ஒன்றும் ஹீரோஸ் கிடையாது, எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு நம்ம எல்லாம் ஒரு சோ ஒன்னு வச்சு நீ ப்ளேம் பண்ணிக்காத, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபால்ட் மட்டும் தானே அப்படின்னு சொல்ல யூஜியோட முகம் போதா லைட்டா ஒரு மாதிரியே மாறுது. லைக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே இதெல்லாம் ஃபால்ட் தான் போல அப்படின்ற மாதிரி லைட்டா வந்து முகத்தில் தெளிவு வருது. ஓகேவா? பட் இருந்தாலுமே நம்ம யூஜி எல்லாம் மீள முடியல, நம்மளால தான் எல்லாம் ஆச்சு, நம்மளால தான் எல்லா மக்களும் செத்து போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஃபுஷிகரோவும் யூஜி நீ என்ன நினைக்கிற தெரியல, ஆனா நீ நினைக்கிறதெல்லாம் வந்து இப்போது கரெக்டா இருக்காது, நம்ம எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கோமோ அவ்வளவு நேரம் வந்து அந்த மக்கள் எல்லாம் செத்துன்னு இருப்பாங்கடா, ஏற்கனவே நம்ம கூட இருந்தவங்களே நம்ம இழந்துட்டோம், இன்னும் கோஜோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கோஜோ
வேற கண்டுபிடிக்கணும், நாம இப்போ போயே ஆகணும், ஏஞ்சி நில்றா அப்படின்னு சொல்ல யூஜியுமே வேற வழி இல்ல, ஏஞ்சி தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏஞ்சிக்க உடனே அப்படியே யூட்டாவை பார்த்து, யூட்டா என் வாயில இன்னும், அதாவது என் உடம்புல இன்னும் 15 ஃபிங்கர்ஸ் இருக்கு, பட் இன்னும் எனக்கு 5 ஃபிங்கர்ஸ் தேவை, நான் அந்த 5 ஃபிங்கர்ஸையும் சாப்பிட என் உடம்பு தாங்குமா இல்லைன்னா ஃபுல்லா சுக்குனா மாறுவனா சுத்தமா தெரியல, அப்படின்னு என் கட்டுப்பாட்டுல இருந்து நான் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன சாகடிச்சிரு, இது நீ செய்வியா அப்படின்னு சொல்ல உடனே யூட்டாவா நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அப்படி இந்த பக்கம் நம்ம ஃபுஷிகாரோ சரி ஓகே இப்போ நம்ம டெங்கன் கிட்ட தான் போக போறோம், சோ அவரை சந்திச்சு அவரிடம் கான்டாக்ட் போட்டே ஆகணும், சோ அப்படி போட்டா மட்டும் தான் கோஜா பக்கம் நெருங்குவாச்ச முடியும், அட்லீஸ்ட் அவனை ரீசர்ச் பண்ண முடியும். பட் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அங்க கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கதவுகள் எல்லாம் இருக்கு, அந்த டெங்கன் எங்க இருப்பான்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பட் நம்ம கரெக்டான வழியை பிக் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் டெங்கனும் கண்டுபிடிக்கலாம், கான்டாக்டும் போடுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அங்க உடனே சாஸ் வந்துடுறான், அதாவது யூஜியோட அண்ணனான சாயோஸ் வந்துடுறான், அவனும் வந்துட்டு அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்க இப்ப ஆளுங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாக்கி அப்புறம் கோஜோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வலிச்சு போட்டு நம்மளோட டெங்கனை தேட உள்ள இறங்குறானுங்கப்பா. சோ அப்படி இறங்க அங்கேயும் கதவுல எல்லாம் இருக்கு, அந்த கதவுல எல்லாம் திறந்து பார்க்க உள்ள ஃபுல்லா வெள்ளையா இருக்கு, இவங்களும் அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு இங்க ஃபுல்லா வெள்ளையா இருக்கு, மேபி இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போலாம் அப்படின்னு ரிட்டர்ன் போக உடனே அங்க ஒருத்த வந்து நிக்கிறான், அவன் பார்க்கவே வந்து ஒரு மாதிரி இருக்கான், அவனும் நீ சுக்குனா ஆபீசர் தானே அப்படின்னு சொல்ல அப்படி இந்த எபிசோட 2வது எபிசோட போட்டு முடிக்கிறானுங்கப்பா. சோ 3வது எபிசோட் என்ன ஆச்சு அப்படின்னா பார்ப்போம். மேபி இந்த 2 எபிசோட ஏற்கனவே ரிவ்யூ பண்ணி வச்சிட்டோம், நானுமே வச்சுட்டேன், சோ அதனாலேயே வந்து நிறைய கருத்துக்கள் போட வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, மேபி பிளேலிஸ்ட்ல போடணுன்றதுக்காக தான் 2வது எபிசோட எடிட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ அதாவது இப்போ ரீல்ஸ் பண்றேன். சோ 2வது எபிசோட ஆரம்பிச்சவே முடிச்சிட்டா, மேபி 3வது எபிசோட நல்ல தெளிவோட ஷார்ட்ஸ் எல்லாம் மேபி கிளிப்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போறேன், ஓகேவா? சோ गाइस 3rd எபிசோட சந்திப்போம்.